உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நில்லுங்க பார்ட்னர், எங்க போறீங்க? என்ன பார்ட்னர், என் தங்கச்சி என்ன சொன்னா? அவ என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவ என்ன மாதிரி சாஃப்ட் இல்ல, அவ டேஞ்சரான ஆளு. நான் அதை விட டேஞ்சரான ஆளுன்னு நீங்க இனிமேல் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. பார்ட்னர் பார்ட்னர், என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? என் தங்கச்சியும் மாப்பிளையும் பிளஸ் பண்ணிட்டு போங்க பார்ட்னர். என்ன பார்ட்னர் கோவப்படுறீங்க? அங்க பாருங்க பார்ட்னர். ப்ளீஸ் பார்ட்னர், உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க விஷ் பண்ணிட்டு போனா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. மாப்பிள்ளை பொண்ணுக்கு நலுங்கு மாலை போட்டு கூட்டிட்டு போகணும். 2 பேரோட தாய் மாமனை வர சொல்லுங்க. ஐயரே, இவங்க 2 பேருக்கும் தாய் மாமா யாரும் இல்ல. மாப்பிளுடைய தாய் மாமா இங்க இருக்க. என் அம்மாவோட தம்பி. எப்படி மாமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆதி, நீ எப்படி இருக்க? சாரி மாமா, உங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியல. பரவாயில்ல ஆதி, இதுல என்ன இருக்கு? அதான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல. மாப்பிள்ளை தம்பி நல்லா உட்காருங்க சார். 2 பேருக்கு நலங்கு வைங்க. உட்காராது. இந்தாங்க, பொண்ணுக்கு தாய் மாமன் இல்லையா, நீங்களே பொண்ணுக்கு மாலையை போட்டு விடுங்க. சரி மாப்பிள்ள, நலங்கு முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். உங்ககிட்ட பேசணும்ல. கல்யாண பொண்ணு உனக்கும் தாம்மா, நான் வெயிட் பண்றேன். பாரதி, பாதுஷாக்கு சக்கரை போதுமான்னு பாரு. பாரதி, பாரதி, என்ன பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க? என்னம்மா? என்னாச்சு பாரதி? உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? தாரவாத்து கொடுக்கறதுக்கு இது என்ன ஆடா மாடா? புருஷனாச்சே. என்னடி முறைக்கிறவ? நீ எதுக்கு இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. பாரதி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பாரதி, ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் வாங்கல. மேடையில உங்களுக்கு ஒருத்தர் நலங்கு வச்சார்ல. யாரு? எங்க அறிவு மாமாவா? ஆமா. அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, அது உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆனா திடீர்னு ஒரு மாமா வந்தாரே, அதனால தான் கேட்டேன். எனக்கும் அது எப்படின்னு புரியலங்க. எங்க அம்மா இறந்ததுல இருந்து நான் யாரு கூடயும் டச்சில் இல்லை. இவரையும் நான் பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். வேற என்ன சொன்னாரு? வேற ஏதாவதுன்னா? இல்ல, ஜெனரலா ஏதாவது பேசினாரான்னு கேட்டேன். இல்ல பாரதி, நார்மலா பேசிட்டு கிளம்பிட்டாரு. சரி, இப்ப நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலி இந்த நேரத்துல நான் அப்படி கேட்கறது தப்பு தான். பட் எனக்கு வேற வழி தெரியல. தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நீங்க என்ன விஷயம்னு சொல்லாம
நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆம், அதுவும் கரெக்ட் தான். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸா gift வாங்கி கொடுத்துருக்காரா? தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு காரணத்தோட தான் கேட்குறேன். சரி சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இல்ல, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஏதாவது gift வாங்கி கொடுத்துருப்பார்ல? ம் ஆமா, வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே, அவர் வாங்கி கொடுத்ததுலயே உங்களுக்கு பிடிச்ச gift எது? அவர் எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்குங்க. சரி, அதுல ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும்ல? அப்படிலாம் இல்ல, அவர் எது வாங்கி கொடுத்தாலும் அது எனக்கு ஸ்பெஷல் தான். அட என்னங்க நீங்க, நான் ஒரு காரணத்தோட தான் கேட்குறேங்கிறேன், அப்பவும் நீங்க இப்படி விதண்டாவாதமா பேசுறீங்க. ஆ, என்ன வேணும்னு நீங்க நேரடியாவே கேளுங்க ஆதி. சரி, நீங்க முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு வாங்கி கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல உங்களுக்கு பிடிச்ச gift எதுன்னு சொல்லுங்க. ஒரு நாள் அவர் பிசினஸ் மீட்டிங் போயிட்டு 3-4 நாள் கழிச்சு வந்தாரு. அப்படி அவர் வரும்போது ஆதி எப்ப வந்தீங்க? சர்ப்ரைஸ் எப்படி? ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நடிக்கிறேன்னு தெரியுதோ? சர்ப்ரைஸ் ஆகலையோ? சரி, இப்ப அவங்க பாருங்க. ஆதி, நீங்க வந்த உடனே கொலுசு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நேத்து தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க. I love you ஆதி. என்னதான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும் புருஷன் கையால வாங்கி கொடுக்கிற கொஞ்சோண்டு மல்லிகை பூவும் இந்த மாதிரி கொலுசு, கம்மல், புடவை, மூக்குத்தின்னு வாங்கி கொடுக்கிற சின்ன சின்ன பொருளும் தான் ஒரு பொண்ணுக்கு பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஆக்சுவலி சந்தோஷங்கிறது பொருள் இல்ல, அது யார் வாங்கி கொடுக்கறாங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.